கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஐக்கிய உபவாச ஜெப ஊழியங்கள் சார்பாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்க தெரிந்து கொண்ட வேத பகுதி ரோமர் 16ஆம் அதிகாரம், அதிலே 20ஆம் வசனம். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கப்படுவார். இந்த வேத வசனம் மிக தெளிவாய் சொல்லுகிற காரியம். முதலாவது, சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய். இரண்டாவது, சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கப்படுவார். நம்முடைய தேவன் சமாதானத்தின் தேவன். நம்முடைய தேவன் சமாதானத்தை அருளுகிற தேவன். இங்கு பார்க்கலாம், யோவான் 20ஆம் அதிகாரம், அதிலே 19ஆம் வசனம். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். இயேசு அவர்கள் நடுவே வந்து நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவை யூதர்களும் ரோம அரசர்களும் சேர்ந்து இயேசுவை கொலை செய்து கொடுமையாய் சிலுவையில அடித்தவரை கொலை செய்த நிமித்தமாக இயேசுவோடு இருந்த சீசர்களும் அவர்கள் பயந்து யூதர்கள் தங்களையும் கொலை செய்வார்கள் என்று பயந்து நடுங்கி கதவை பூட்டி கொண்டிருக்கையில் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த இயேசு அன்றைய தினம் சாயங்கால வேளையில சீசர்கள் கதவை பூட்டி உள்ளே பயந்து கொண்டிருக்கிற அந்த வீட்டிற்குள்ளே இயேசு போய் சொல்லுகிறார், முதலாவது உங்களுக்கு சமாதானம். ஏன் இயேசு சமாதானம் என்று சொல்ல காரணம், யூதர்களுக்கு அவர்கள் பயந்து இயேசுவை கொலை செய்தது போல எங்களையும் கொலை செய்து விடுவார்கள், எங்களையும் இயேசுவை போல கொடூரமாய் சித்திரவதை பண்ணி கொலை செய்து விடுவார்கள் என்று பயந்தது நிமித்தமாக அவர்கள் வெளியே கூட வர முடியாதபடிக்கு அவர்கள் கதவுகளை பூட்டி உள்ளே பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கும் போதுதான் இயேசு உள்ளே சென்று சொல்லுகிற முதலாவது காரியம், உங்களுக்கு சமாதானம். ஏனென்றால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சமாதானத்தை அருளுகிற தேவன். அடுத்த வசனம் கூட 26ஆம் வசனத்தை பார்க்கும்போது கூட மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீசர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம். மறுபடியும் 2வது முறையாகவும் இயேசு அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தும் போது மறுபடியும் சொல்லுகிற காரியம், உங்களுக்கு சமாதானம். அப்படி என்றால் இவர்கள் சமாதானத்தை இழந்து பயத்தினால, மரண பயத்தினால எங்களை கொண்டு விடுவார்கள் என்ற ஒரு பயங்கரமான பயத்தினால பிடிக்கப்பட்டவர்களாய் இருந்ததுனாலதான் அவர்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. இயேசு உள்ளே சென்று சொல்லுகிற காரியம், உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம். இந்த வார்த்தையை இயேசு ஒருவரால் சொல்லக்கூடிய முடியும். காரணம், இயேசு ஒருவரே சமாதானத்தின் தேவன். இயேசு ஒருவரே சமாதானத்தை கொடுக்கிற தேவன். இந்த சீசர்கள் எப்படி பயந்தார்களோ, ஒருவேளை இது போல நம்முடைய வாழ்க்கையிலையும் ஏதோ ஒரு காரணத்தினால நாம் பயந்து நடுங்கி கொண்டிருக்கலாம். ஆனால் இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம், நீ பயப்படாதே, உங்களுக்கு சமாதானம். 2வது வார்த்தை அதிலே பார்க்கும்போது, சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கப்படுவார். சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் காலின் கீழே நசுக்கப்படுவார். பொதுவாக நம்முடைய சமாதானத்தை கெடுக்கிறவன் இந்த பொல்லாத பிசாசானவன். நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான பயங்கள், பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான குழப்பங்களை கொண்டு வந்து நம்முடைய வாழ்க்கையில சமாதானத்தை குலைத்து போடுகிற மிகப்பெரிய சத்துரு இந்த சாத்தான். இந்த சாத்தான் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு விரோதமாய் போராடும் போது முதலாவது அவன் எடுத்து விடுகிற காரியம், நம்ம விட்டு எடுக்கிற காரியம்,
நம்முடைய சமாதானத்தை அவன் எடுத்து விடுகிறான். நம்முடைய சந்தோஷத்தை அவன் கெடுத்து போடுகிறான். நம்முடைய இருதயத்தில் பயங்கரமான பயத்தை விதைக்கிறான். நமக்கு விரோதமாய் பலவிதமான போராட்டங்களை கொண்டு வந்து நம்முடைய நிம்மதியை குலைத்து விடுகிறான். சீசர்கள் எப்படி அந்த யூதர்களுக்கு பயந்து நடுங்கி இருந்தார்களோ, இது போல இந்த பொல்லாத சாத்தான் நமக்கு விரோதமாய் சில தீமையான காரியங்களை கொண்டு வந்து நமக்குள்ள பயங்கரமான ஒரு பயத்தை அவன் கொண்டு வருகிறதை பார்க்க முடியும். அதனால இன்றைக்கு அநேக ஜனங்களுடைய வாழ்க்கையில சாத்தான் பயத்தினாலே கட்டி வைத்திருக்கிறான். சமாதானத்தை எடுத்து அவருடைய இருதயத்தில் பயத்தினாலும் கவலினாலும் கட்டி வைத்திருக்கிறதை பார்க்க முடியும். என்னுடைய வாழ்க்கையில கூட எத்தனையோ முறை இந்த சாத்தானுடைய போராட்டங்களை நான் சந்தித்த நேரங்கள் உண்டு. பல விதங்களில நான் இந்த சாத்தானுடைய தாக்கங்களை சந்தித்ததுண்டு. அந்த நேரங்கள் என் இருதயத்தில் பயங்கள் வருவதுண்டு, சமாதானம் குலைந்து போவதுண்டு. ஆனாலும் சமாதானத்தின் தேவன் எனக்குள்ள இருப்பதனால அவர் மறுபடியும் தைரியம் ஊட்டி அவர் எனக்குள்ள ஒரு சமாதானத்தை வைப்பதோடு மட்டுமல்ல, எனக்கு விரோதமாய் போராடுகிற அந்த சாத்தானுடைய கிரியைகளை அவர் நசுக்கி போடுகிறார். பாருங்க, இந்த வார்த்தை சொல்லுகிறது, சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். யாரை பயமுறுத்தி யாருடைய சமாதானத்தை எடுத்து போடுகிறானோ அதே மனிதர்கள் கால்களுக்கு கீழாய் இயேசு அந்த சாத்தானை நசுக்கி போடுவார் என்று இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. லூக்கா 10ஆம் அதிகாரம் அதிலே 18ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அவர்களை அவர் நோக்கி, சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து கீழே வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். மின்னலை போல சாத்தான் வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன் என்று சொல்லுகிறார். ஏன் தெரியுமா மின்னலை போல என்றால், மின்னல் ஒரு செகண்டுக்குள்ள வந்து மறையக்கூடியது. அதுபோல இந்த பிசாசை ஆண்டவர் ஒரு இமை பொழுதுல உங்களுக்கு விரோதமாக எழும்புற இந்த போராட்டங்களை கொண்டு வருகிற பிசாசுகள் காலின்களை நசுக்கி போடுவார். இந்த பொல்லாத ஆவிகள் பாதிக்கப்பட்ட மக்களை ஜெபிக்க கொண்டு வரும்போது முதலாவது அவர்களை பார்க்கும் வாழ்க்கையில சமாதானத்தை இழந்திருப்பார்கள். ஏதோ ஒரு பயத்தினால் அவர்கள் பிடிக்கப்பட்டிருப்பார்கள், குழப்பங்களினால் பிடிக்கப்பட்டிருப்பார்கள். ஆனால் சமாதானத்தின் தேவன் அருகே வரும்போது, சமாதானத்தின் தேவன் அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் அந்த சமாதானத்தின் தேவன் அந்த சத்துருவை அவர்களுடைய துரத்தி விடும்போது, அந்த அவர்களை பிரச்சனைகளை கொண்டு வருகிற அந்த சாத்தானை துரத்தி விடும்போது, அதற்கு பிறகு அவர்கள் வாழ்க்கையில ஒரு சமாதானத்தை பார்க்க முடியும். அவர்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தை பார்க்க முடியும். அவருடைய வாழ்க்கையில் பயங்கள் விலகி போறதை பார்க்க முடியும். காரணம் என்ன தெரியுமா? சாத்தான் குழப்பங்களை கொண்டு வருகிறவன். அவன் மனுஷ கொலைபாதகன். மனிதர்களுக்கு விரோதமாய் பல விதமான தீமைகளை செய்து நம்முடைய நிம்மதியை எடுத்து போடுகிறவன். ஆனால் வேதம் சொல்லுகிறது, சமாதானத்தின் தேவன். யார் அந்த சமாதான தேவன்? இயேசு கிறிஸ்துவே சமாதான காரணர். யெகோவா ஷாலோம், நமக்கு சமாதானத்தை அருளுகிறவர். ஒருவேளை நீங்கள் பயத்தினாலே பிடிக்கப்பட்டிருக்கலாம். எங்களை சூழ இருக்கிற போராட்டங்களினால் எங்களால் வெளியே வரக்கூடாமல் இருக்கிறது. எங்களால் வெளியே தலை காட்ட முடியாத ஒரு சூழ்நிலையில் நாங்கள் முடக்கப்பட்டிருக்கலாம் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் இயேசு இன்றைக்கு சொல்லுகிற காரியம், உங்களுக்கு சமாதானம். உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற சாத்தானை சீக்கிரமாய் உங்கள் காலின்களே நசுக்கி போடுவேன் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. சாத்தான் உங்கள் காலின்களை நசுக்கி போடுவார். உங்களை விரோதமாய் எழும்புற அந்த கிரியைகளை இயேசு நசுக்கி போடுவார் உங்களுக்கு கீழே. எனக்கு அன்பானவர்களே, ஆகவே திடன் கொள்ளுங்கள், தைரியமாயிருங்கள். இந்த பிரச்சனை உங்களை மேற்கொள்ளாது. நீங்கள் இந்த பிரச்சனைகளை மேற்கொள்ள முடியும். இந்த சாத்தானுடைய கிரியைகளை நீங்கள் மேற்கொள்ள முடியும்.
ஏனென்றால் சீசர்கள் பூட்டியிருந்த வீட்டுக்குள்ளே எழுந்தருளின உயிர்த்தெழுந்த இயேசு உங்கள் வாழ்க்கையில எந்தெந்த எல்லையில பூட்டப்பட்டிருந்தாலும் அதன் நடுவிலே வந்து நின்று சொல்லுகிற காரியம், உங்களுக்கு சமாதானம், உங்கள் பிள்ளைகளுக்கு சமாதானம், உங்கள் வீடுகளிலே சமாதானம், நீங்கள் செய்கிற தொழில்களிலே சமாதானம். காரணம், சமாதானத்தின் தேவன் உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற சாத்தானை சீக்கிரமாய் உங்கள் காலின்களே நசுக்கி போடுவார். ஆகவே திடன் கொள்ளுங்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் காலின்களே நசுக்கி போடுவார் என்று எழுதியிருக்கிறதே. அன்றைக்கு சீசர்கள் பயந்து நடுங்கி பூட்டப்பட்ட வீடுக்குள்ள இருக்கும்போது அதற்கு உள்ளே போய் அவர்களை நடுவில் நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொன்ன தேவனே, இந்த நேரத்திலும் பயத்தினாலும் திகிலினாலும் சாத்தான் கொண்டு வந்த பிரச்சனைகளினால, சாத்தான் கொண்டு வந்த போராட்டத்தினால சமாதானத்தை இழந்து பயத்தோடு நடுக்கத்தோடு கலக்கத்தோடு குழப்பத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். சமாதானத்தின் தேவன் தாமே சீக்கிரமா இந்த சாத்தானை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனுடைய கிரியைகளை நசுக்கி போடுகிறேன். எல்லா பயத்தின் ஆவிகள், பயங்கள் வெளியேறி போவதாக இயேசுவின் நாமத்தினாலே. உம்முடைய வல்லமை ஒவ்வொருவரையும் சந்திக்கட்டும். ஜனங்களை பயத்தினாலே கட்டி வைத்திருக்கிற ஆண்டு, குழப்பத்தினாலே கட்டி வைத்திருக்கிற ஆண்டு கர்த்தாவே, நிம்மதியை இழக்க பண்ணி கொண்டிருக்கிற இந்த பொல்லாத சாத்தானை, இந்த பொல்லாத பிசாசின் கிரியையை நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே முடக்கி போடுகிறேன். ஒவ்வொரு இருதயங்களையும் சமாதானத்தின் தேவன் ஆளுமை செய்வீராக. சமாதானத்தின் தேவனுடைய தெய்வீக சமாதானம், அந்த தெய்வீக சந்தோஷம், அந்த தெய்வீக அமைதல் ஒவ்வொருக்குள்ள உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. உம்முடைய திவ்ய பிரசன்னம் ஜனங்களை சந்திப்பதற்காய் நன்றி. உம்முடைய சமாதானம் ஒவ்வொருடைய இருதயங்களை ஆழ கடவது. ஒவ்வொருவரையும் கிருபைக்கு ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.